வணக்கம். என் பேர் வசந்தகுமார், கடமை அறக்கட்டளையோட நிறுவனர். 2012 இருந்து ஒரு டியூஷன் சென்டர்லேருந்து ஆரம்பித்த நமது கடமை அறக்கட்டளையோட பயணம் இன்னைக்கு வருஷத்துக்கு 2400 பேர் நேரடியாக பயிற்சி பெற்று வெளியே போகக்கூடிய ஒரு பயிற்சி மையங்களை நிறுவக்கூடிய ஒரு அறக்கட்டளையாக செயல்பட்டு வருது. வடசென்னையை தலைமையிடமாக கொண்டு நம்ம செயல்பட்டு ஆரம்பித்தோம். இப்போ தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் 9 பிரான்ச்சஸ் மூலிமா நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இங்கே முக்கியத்துவம் தரோம். வேலைவாய்ப்புக்கு மிக முக்கியத்துவம் தரோம். இது மட்டும் இல்லாமல் பேரிடர் காலங்களில் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மீட்பு பணிக்கும் உதவி பணிகளுக்கும் நம்ம வாலண்டியர் மூலமாக நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இதன் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட தொடர்ந்து வந்த ரெக்வஸ்டின் அடிப்படையில் ஒரு முதியோர் இல்லம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பல வருட கனவுன்னு சொல்லலாம். இதை ஒரு 5 வருட கோரிக்கையை இன்றைக்கி நிறைவேற்றுற நாள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இன்றைக்கி ஒரு முதியோர் இல்லத்தை கடமை சரணாலயம் என்ற பேரில் சென்னை மணலி மாத்தூரில் இன்றைக்கி துவங்க இருக்கிறோம். இதன் மூலமாக 20 பேர் இங்கே நேரடியாக பயனடைவாங்க. இந்த இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 20 பேரை நாங்கள் அடாப்ட் பண்ணி அவங்கள இங்கே நாங்கள் வச்சு பாதுகாக்கிறோம். இது பல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எடுத்த முடிவு. ஆதரவற்றவங்க, பார்த்துக்க முடியாத முதியவர்கள் கடைசி காலத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்க வாழணும், அவங்களுக்கு ஆதரவாக நம்ம இருக்கணுன்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த கடமை சரணாலயம் வரவேற்பை கருதி நமக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய வேலை பிரித்து செஞ்சிட்டோம்னா இதை இன்னும் விரிவாக்கம் செஞ்சு நூற்றுக்கணக்கான முதியோர்களுக்கு ஆதரவு தேவைப்படக்கூடிய அனைவருக்கும் உதவலான்றது தான் என்னுடைய நோக்கம். இன்னும் அடுத்த கட்ட பணியை நம்ம துவக்கியிருக்கோம்னு சொல்லலாம். எல்லாரும் இதுக்காக ஒத்துழைச்ச கூட உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரோட ஒத்துழைப்போட இதை நம்ம செய்கிறோம். நம்மளால் முடிஞ்ச உதவியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி. நம்ம செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் கடமை பேரில் எந்த வேலைகளை செஞ்சாலும் எந்த உதவி பணிகளை செஞ்சாலும் பயிற்சிகளை செஞ்சாலும் கட்டணம் வசூலிக்கப்படுறது கிடையாது. கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய சூழல் வந்தால் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை நிறுத்திடுவோம். அனைவரோட பங்களிப்போடு இது நடக்கிறதுனால கட்டணம் எந்த இடத்துலையும் வாங்குறது கிடையாது. ஒரு ரூபா கூட மாணவர்கள்கிட்டயோ உதவி கேட்குறவங்ககிட்டயோ எதையும் வாங்குறதில்ல. இது நம்மளுடைய ஒரு முக்கியமான அஜெண்டாவாக வச்சுட்டு தான் செயல்படுறோம். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், கட்டணம் எதுவும் கிடையாது. நீங்கள் யாருக்கும் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த பள்ளி கல்லூரிகள்லாம் திறந்துருக்காங்க, ஏழை மாணவ மாணவிகளுக்குலாம் அந்த ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுறோம். ஆமாம், நம்ம ஸ்காலர்ஷிப்பும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்காலர்ஷிப்பு மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமாக உதவி செய்கிறோம். ஒரு சில தனியார் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கோம். படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க மாணவர்களுக்குமே நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கி தர்றதுக்காக எம்என்சி நிறுவனங்களோட நாங்கள் பேசி அவங்க வேலைவாய்ப்பு பெற்றுத்தரோம். வேலைவாய்ப்பு முகாம்களும் நாங்கள் நடத்துகிறோம். ஒரு 50-60 கம்பெனிகளை வச்சு வேலைவாய்ப்பு முகாமும் வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இதுதான் இதனுடைய சாராம்சம். இப்போ உங்களுடைய ட்ரஸ்ட் நீங்கள் பதிவு பண்ணிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஸ்பான்சர் யாராவது பெரிய நிறுவனம் யாராவது கொடுக்குறாங்களா? ஆரம்ப காலகட்டங்களில் 10 வருடங்கள் வரைக்கும் தனிநபர் நன்கொடைகளும் நிறுவனங்கள் நன்கொடைகளும் நாங்கள் அலோவ் பண்ணவில்லை. 2023க்கு அப்புறம் இது விரிவடைந்ததால் இந்த கொரோனா பேரிடர் கால பணிகளுக்கு அப்புறம் டிவி மேகசின்ஸு இந்த மாதிரி செய்தித்தாள் மூலிமா விரிவடைஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க பயணிக்க துவங்கணும். அதன் அடிப்படையில் நாங்கள் இப்போ சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன்ஸையும் வச்சு பண்ணுறோம். நிறைய பார்ட்னர்ஸ் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோஃபேக், 5 ஸ்டார் பிஸ்னஸ் சொல்யூஷனு, ரோட்டா கண்ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெடு, அதுக்கப்புறம் ஈக்விட்டாஸ் பண்ணியிருக்கிறாங்க, காளீஸ்வரி ஃபவுண்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் வெல்லிங்டன் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களோட உதவிகளோட கட்டமைப்பு வசதிகளை மேற்கொண்டு இந்த வேலைகளை செஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மணலில முதியோர் இல்ல மாதிரி நீங்க தொடங்கிருக்கீங்க. இப்போ இதுல எத்தனை பேரு, எத்தனை ரூம்லாம் இருக்கு? இதுக்கு எத்தனை? இது ஒரு கிட்டத்தட்ட 3000 சதுரடி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய பகுதி. இதுல 20 பேர் வரைக்கும் நாங்க அட்மிஷன் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். இந்த கட்டமைப்பு வசதிகள்ல அவங்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இதுக்குள்ள இருக்கும். அந்த 20 பேர் வரைக்கும் இங்க நாங்க அட்மிஷன் கொடுப்போம். பராமரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறோம். இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்றும் இல்லை. பெண்களாக இருந்தால் 45 வயசுக்கு அப்புறம் ஆதரவற்றவங்க பார்த்துக்க யாரும் இல்லைன்னா அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறோம். யாரும் இல்லைன்னு சொன்னால், ஆண்களாக இருந்தால் 50 வயசுக்கு மேலே இங்கே சேர்த்துக்கிறோம். வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துக்கிறதுக்கு இல்லை, ஆதரவு தேவைப்படுற அனைவருமே இங்கே அடைக்கலம் பெறலாம். எங்களோட இணைஞ்சு அவங்க வாழலான்றதை நாங்களும் அவங்களோட சேர்ந்து இங்கே ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கான வசதிகளை இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். வேறு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் எதுவும் கிடையாது. ஆதரவு தேவைப்படுறவங்க அதுக்கு ஜாயின் பண்ணுங்க. முதியோர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை மரணம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த உடலை நீங்கள் உங்கள் சைடில் இருந்து ஆமாம்,
நம்ம சைட்ல இருந்து நம்ம நண்பர்கள் இதை அடக்கம் செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சியோட சேர்ந்து பண்ணுவோம். அரசோட வழிமுறைப்படி விதிமுறைகளின்படி இது என்ன ஃபார்மாலிட்டி செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். அவங்க பெற்ற பிள்ளைகளின் ஸ்தானத்துல இருந்து நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து இதை செய்வோம் வித் அரசோட விதிமுறைகளின்படி. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும்? எங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா நாங்கள் அதுக்கான தொடர்பு எண்கள் தரோம், எங்களுடைய வெப்சைட் தரோம், எங்களோட மெயில் ஐடி தரோம். நீங்கள் அதன் மூலமா எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ நீங்கள் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய சமூக வலைதளங்களையும் நீங்கள் பின்தொடரலாம், அதுலேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் மெயில் மூலியமாவோ இல்லை இமெயில் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சேவை இன்னும் மென்மேலும் வளர பத்திரிகையாளர் சார் வந்து வாழ்த்துக்கள். நன்றிகள் சார், நன்றிகள்.